செம்மண் சீமையே கொண்டாடு நீ நிறைவாழ்வு பெறவே பண்பாடு நீ தென்னகத்திருநாடே ஒளிர்ந்திடு ஆனந்தமாய் கை கொட்டி விளையாடு. Palm Sunday reminds us to walk with Him, embracing hope, faith, and the light He brings into our lives. ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு சாதனை மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளி, அன்பு, நம்பிக்கை. சிந்திப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு இன்று கும்பகோணம் மறைமாவட்டம் பெஸ்கி கலை தொடர்பகம் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் சிறிது நேரம் ஆண்டவரின் வீரியம், அன்பு நம்முடைய வாழ்க்கைக்கு தரும் பாடங்களையும் சிந்திப்போம். வாழ்க்கையில் சவால்கள் எப்போதும் வரக்கூடும். எதிரிகள், மனசோர்வு, நினைவற்ற அனுபவங்கள். ஆனால் நம்பிக்கையோடு, பொறுமையோடு, அன்போடு நடப்பது நமக்கு உண்மையான வலிமையை தரும். நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியும் நம்பிக்கையுடன் எடுத்தால் பிறருக்கு ஒளியும் ஆறுதலும் ஆகும். ஆண்டவர் வெளிப்படுத்தும் மனம் எளிமையிலும் தியாகத்திலும் அன்பிலும் நிறைந்தது. நமது செயல்கள் பிறருக்கு ஒளியாகவும் ஆசீர்வாதமாகவும் மாறும். நாம் நடக்கும் பாதை மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாய் மாறும். சுயநலமில்லா அன்பும் பொறுமையும், உண்மையை சொல்லும் தைரியமும் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடங்கள். உடலினை, மனதையும் மன சோர்வையும் கடந்து நடக்கும் நமது ஒவ்வொரு செயலும் நம்பிக்கையோடு நடந்தால் நமது சோதனைகள் பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறும். நம்பிக்கை, பொறுமை, அன்பு, இந்த 3 சக்திகள் நம் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய சக்திகள். நம் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் நம்மை வலிமையிலும் ஆறுதலிலும் அன்பின் வழியிலும்
வளர்க்கட்டும். இறைவனின் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். உங்கள் மனம் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் நிரம்ப அருள் புரிவாராக. Hosanna! 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 தாவீதின் மகனுக்கு ஹோசன்னா. Hosanna! Hosanna! Hosanna, Hosanna, உன்னதன் களிலே ஹோசன்னா. சாலையில் ஆடைகள் விரியட்டுமே, மானுடம் இயேசுவை துகட்டுமே. எதிரியின்
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தாம் சீடரோடு எருசலேமை நெருங்கி சென்று ஒலிவமலை அருகில் இருந்த பெத்பகு என்னும் ஊரை அடைந்தபோது இரு சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்ற உடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால், இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார். கழுதை குட்டியாகிய மரியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டி கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெருக, உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படைய, இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தை சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மார்ச் மாதம் முதல் நாள் இந்த ஆண்டு என்னை மெய் சிலிர்க்க வைத்த ஒரு நிகழ்வை நான் கண்டு அனுபவித்தேன். பரவச உணர்வை அடைந்தேன். கல்கத்தா நகரிலே, அந்த மாநகரிலே, ஈடன் கார்டன் மைதானத்திலே ஏறத்தாழ 70,000 பார்வையாளர்கள் விருந்தினர்கள் மத்தியில் நம்முடைய கத்தோலிக்க கிரிக்கெட் வீரர் சஞ்சு சாம்சன் மிக முக்கியமான விசுவாசத்தின் வெளிப்பாட்டை அத்தனை பார்வையாளர்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தினார். அந்த கிரிக்கெட் போட்டியானது மேற்கிந்திய அணிகளுக்கும் நம்முடைய இந்திய நாட்டிற்கும் எதிராக நடந்த போட்டி. அரையிறுதிக்கு போட்டிக்கு தகுதி பெறுகின்ற அந்த போட்டியிலே முதலிலே பேட்டிங் செய்த மேற்கிந்திய அணிகளுக்கு எதிராக இரண்டாவதாக நம் இந்திய கிரிக்கெட் வீரர் சஞ்சு சாம்சன் தனது அரை சதத்தை பூர்த்தி செய்ய பொழுது இரு கரங்களையும் விரித்து திருச்சிலுவை அடையாளம் வரைந்தார். அத்தோடு மட்டுமல்ல, தன்னுடைய முழு சதத்தை பூர்த்தி செய்வதற்கு முன்பாகவே ஆட்டமானது முடிவுக்கு வந்தது. இந்தியா வெற்றி கண்டது. அந்த வெற்றியிலே நான் கண்ட அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சஞ்சு சாம்சன் ஒரு கத்தோலிக்க கேரள மாநிலத்தைச் சேர்ந்த அருமையான கிரிக்கெட் வீரர். அந்த கிரிக்கெட் ஆட்டம் முடிந்த உடனேயே இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுவிட்டது என்பதை உணர்ந்தவராக அங்கேயே அத்தனை 1000 பார்வையாளர்களுக்கு மத்தியிலே முழந்தால் படியிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து மீண்டுமாக
அற்புதமாக ஒரு திருச்சிலுவை அடையாளத்தை வரைந்தார். அத்தோடு மட்டுமல்ல, அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த போட்டியினுடைய இறுதியிலே அவரை பேட்டி கண்ட பொழுது அவர் சொன்ன அற்புதமான வார்த்தைகள் மீண்டும் மீண்டுமாக என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. அந்த பேட்டி கண்டவர் அவரிடம் கேட்ட கேள்விக்கு, இந்த நாள் ஒரு அற்புதமான நாள், என்னுடைய வாழ்விலே கடவுள் எனக்கு செய்திருக்கின்ற ஒரு மாபெரும் அதிசய நாள் என்று சொல்லி அந்த மூவொரு கடவுளை போற்றி புகழ்ந்தார். அத்தனை 1000 பார்வையாளர்களுக்கும் மத்தியில், விருந்தினர்களுக்கு மத்தியில், எல்லா மதத்தவரும் கூடியிருந்த அந்த வேளையிலே அவர் செய்த அந்த செயல் என்னை மெய் சிலிர்க்க வைத்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த நிகழ்வை குறிப்பிடுகிறேன் என்றால், நம்முடைய கிறிஸ்தலிக்க கிறிஸ்தவ விசுவாசமே, அந்த விசுவாசத்தின் அடித்தளமே, நம்முடைய நம்பிக்கையின் மறைபொருளே கிறிஸ்து இயேசு பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் வருவார். இந்த நாளிலே நாம் குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுகின்றோம். திருப்பாடுகளின் ஞாயிறு என்றும் இது அழைக்கப்படுகின்றது. ஆண்டவரின் திருப்பாடுகளின் ஞாயிறு. இந்த நாளிலே நம்முடைய பங்குகளிலே, பங்கு தலங்களிலே, நாம் வாழ்கின்ற பகுதிகளிலே குருத்தோலைகளை எல்லாம் ஏந்தி நாம் பவனியாக செல்வோம். நற்செய்தியிலே வாசிக்க கேட்டது போல, தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் பேறு பெற்றவர் என சொல்லி நாம் ஆண்டவர் இயேசுவை தாவீதின் மகனாக, அந்த இறை மகனாக, மெசியாவாக இந்த குருத்தோலை பவனியிலே நாம் ஆண்டவர் இயேசுவை போற்றி புகழ்ந்தோம். இந்த புனித வாரமானது உண்மையிலேயே நம்முடைய கிறிஸ்தவத்துக்கு அடித்தளமாக அமைகின்ற நம்முடைய நம்பிக்கையின் மறைபொருள். ஏனென்றால் இந்த குருத்தோலை ஞாயிறு மட்டுமல்ல, இந்த வாரம் முழுவதுமாக நாம் புனித வாரமாக கொண்டாடி மகிழ்கின்றோம். பெரிய வியாழன், புனித வெள்ளி, பாஸ்கா திருவழிப்பு, இயேசுவின் உயிர்ப்பு ஞாயிறு என்று சொல்லி இந்த புனித வாரம்தான் நம்முடைய விசுவாசத்தின் கருவூலம். அந்த கிரிக்கெட் வீரர், கேரள மாநிலத்தை சார்ந்தவர், கத்தோலிக்கர் சஞ்சு சாம்சன் அத்தனை 1000 பார்வையாளர்களுக்கு மத்தியிலே தன்னுடைய திருச்சிலுவை அடையாளத்தை வரைந்து விசுவாசத்தை பிரகடனப்படுத்தினார் என்றால், இந்த புனித வாரத்தில் கற்றுக்கொண்ட இந்த கருவூலத்திலிருந்து பெற்ற அந்த விசுவாசம்தான். ஆம் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் நம்முடைய இறை சிந்தனைக்கு எதை எடுத்துக்கொள்ளலாம் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, உண்மையிலேயே இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழவில்லை என்றால் நீங்களும் நானும் என்று கிறிஸ்து அவர்களாக, நம்பிக்கையாளர்களாக நாம் நடைபோட்டிருக்க முடியாது. அதைத்தான் திருத்தூதர் பவுல் வலியுறுத்தி கூறுகின்றார். இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம் வீண், நம்முடைய நம்பிக்கை வீண் என்று சொல்லுவார். ஆகையினால் இயேசு ஆண்டவர் அந்த கழுதையின் மேல் ஏறி வந்து தன்னையே அர்ப்பணிக்கின்றார். இந்த குருத்தோலை ஞாயிறிலே நாம் இந்த பவனியிலே உன்னதங்களிலே ஓசன்னா, தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று நாம் பாடி மகிழ்ந்த பொழுது, இயேசுவை மெசியாவாக, தாவீதின் மகனாக, அந்த இறை மகனாக அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம். நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்ற வகையில்தான் இந்த புனித வார நிகழ்வுகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. அருமையான சகோதர சகோதரிகளே, வாசிக்கப்பட்ட வாசகங்கள் இன்றைய நாளிலே குறிப்பாக இந்த நற்செய்தி வாசகமானது நீண்ட வாசகம். ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் நமக்கு எடுத்து எம்புகின்ற வகையில நாம் வாசித்து தியானித்தோம். ஆண்டவர் இயேசு துன்புறும் ஊழியனாக தன்னையே தாழ்த்தி கொண்டு சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார் என்று திருத்தூதர் பவுல் குறிப்பிடுவது போல, ஆண்டவர் இயேசு தன் அன்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறொன்றும் இல்லை என்று சொன்னார். உண்மையிலேயே இயேசு ஆண்டவர் நாம் வாழ்வு பெற வேண்டும், ஆடுகளாகிய நாம் வாழ்வு பெற வேண்டும், நிலை வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே முழுமையாக கையளிக்கின்றார். தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் கையளித்து உண்மையிலேயே இந்த மனுக்குலம் முழுவதுமாக மீட்பு பெற வேண்டும். எவ்வாறு அந்த ஆதாமினால், அந்த முதல் பெற்றோரினால் பாவம் இந்த உலகிலே விளைந்ததோ,
புதிய ஆதாமாகிய இயேசுவின் வழியாக இந்த உலகிலே அருள் பிறக்கிறது. ஆகவே இந்த புனித வாரத்தின் ஆன்மீகம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நமக்கு நம்முடைய விசுவாசத்தின் மறை பொருள் நினைவூட்டப்படுகின்றது. இருளிலிருந்து ஒளிக்கும், அறியாமையிலிருந்து அறிவுக்கும், அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கும், சாவிலிருந்து வாழ்வுக்கும், பாவத்திலிருந்து அருளுக்கும் நம்மை அழைத்து செல்கின்ற ஒரு அற்புதமான வாரம்தான் இந்த புனித வாரம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது? இந்த புனித வாரத்தை தொடங்குகின்றோம். இந்த குருத்தோலை பவனியில பங்கு பெற்றோம். நீண்ட நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளையும் சிலுவை மரணத்தையும் தியானித்தோம். நாம் கிறிஸ்து அவர்களாக, அந்த கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் ஏந்தியவர்களாக வாழ்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசமானது வாழப்பட வேண்டும். ஆகையினால் இந்த புனித வாரம் நம்முடைய விசுவாசத்தின் கருவூலத்தை நமக்கு நினைவுபடுத்துகின்ற ஒரு அற்புதமான வாரம்தான் இந்த புனித வாரம். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய விசுவாசத்தை சற்று நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் விசுவாசியாக, நல்லதொரு நம்பிக்கையாளராக, என்னுடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் இயேசுவை பிரகடனப்படுத்துகிற அளவுக்கு என்னுடைய விசுவாசம் உறுதியாக இருக்கிறதா? விசுவாசத்தில் நான் நிறைந்து காணப்படுகிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு பாவமே அறியாதவர், பாவமே செய்யாதவர், காட்டி கொடுக்கப்படுகிறார், சிலுவையிலே அறையப்படுகிறார், சிலுவையிலே நமக்காக உயிர் விடுகின்றார், தியாகம் செய்கின்றார். ஆனால் அத்தோடு நம்முடைய விசுவாசம் முடிந்து விடுவதில்லை. இயேசு ஆண்டவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிறார். இதுதான் நம்முடைய விசுவாசத்தினுடைய மறைபொருள். ஒவ்வொரு திருப்பலியிலுமே குருவானவர் அறிக்கையிடுகின்ற பொழுது இது நம்பிக்கையின் மறைபொருள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் எல்லோருமே இணைந்து பாடுகின்றோமே, கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் வருவார். அந்த விசுவாசத்தினுடைய மறைபொருளை கொண்டாடுகின்ற வாரம்தான் இந்த புனித வாரம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நம்முடைய விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசமாக இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை பெயரளவில் இருக்கிறதா அல்லது பெயர் சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கிறதா? நம்முடைய நம்பிக்கை வெறும் சொல்லில் இருக்கிறதா அல்லது வாழ்வில் இருக்கிறதா? அந்த கிரிக்கெட் வீரர், இளம் கிரிக்கெட் வீரர் அத்தனை ஆயிரம் பார்வையாளர்களுக்கு மத்தியிலே முழந்தால் படியிட்டு இருகரம் விரித்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தந்தை, மகன், தூய ஆவியார் என்று சொல்லி அந்த மூவொரு இறைவனுக்கு நன்றி சொன்னாரே, அந்த விசுவாசம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். நாம் இந்த உலகிலே, நாம் வாழ்கின்ற பகுதிகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே, பணிபுரிகின்ற இடங்களிலே அந்த விசுவாசத்தை எடுத்து எம்புகின்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? எதை பற்றியும் கவலைப்படாமல் என் ஆயன் இயேசு எனக்காக உயிர் துறந்தார், எனக்காக பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார் என்பதை நாம் பிரகடனப்படுத்த தயங்குகின்றோமா? அல்லது உண்மையிலேயே நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் அவருடைய துன்பங்களை நம்முடைய துன்பங்களோடு இணைத்து அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு இயேசு ஆண்டவர், அவருடைய இரத்தம் ஜெயம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அருமையான சகோதர சகோதரிகளே, 2026ஆவது ஆண்டு இந்த புனித வாரத்தை கொண்டாடுகின்றோம். மற்ற ஆண்டுகளை போன்று இந்த ஆண்டும் இந்த புனித வாரத்தை எளிதே கடந்து விடாமல் உண்மையிலேயே இந்த புனித வாரம் என்னுடைய விசுவாசத்தை புதுப்பிக்கின்றது, என்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றது என்று சொல்லி இயேசுவோடு இணைந்து நாம் இந்த சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும். இந்த தவ காலத்திலே பல்வேறு வகையான ஜபதவ முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டோம். நம்மில் பலர் தவ உடை அணிந்து, திரு ஜபமாலை அணிந்து இந்த 40 நாட்களுமாக நோன்பிருந்து ஜபித்தோம், இறைவேண்டல் செய்தோம், திரு சிலுவை பாதையை தியானித்தோம். அது வெறும் சடங்கல்ல, அந்த வெறும் சடங்கல்ல, மாறாக இது ஒரு திருவழிபாட்டு கொண்டாட்டம். ஆகவே திருவழிபாட்டு கொண்டாட்டங்களிலே மிக முக்கியமான வாரம் இந்த புனித வாரம்.
இந்த புனித வாரத்தில் நம்மையும் இயேசுவோடு இணைத்து இயேசுவோடு இயேசுவாக மாறி அவருடைய அந்த சிலுவை பயணத்தில் நாமும் பங்கேற்போம். நம்முடைய அன்றாட நம்முடைய குடும்பங்களிலே நாம் சந்திக்கின்ற எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், கண்ணீர், கவலை, உள்மன காயங்கள் எல்லாவற்றையுமே இயேசுவுக்காக சுமப்போம். உண்மையிலேயே இயேசுவோடு நாம் உயிர்த்தெழுகின்ற பொழுது நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகின்றோம். உண்மையிலேயே இந்த பாஸ்கா பெருவிழாவினை நாம் நல்லதொரு வகையிலே பயனுள்ள வகையிலே கொண்டாட வேண்டும் என்றால் நாம் தூய்மையான உள்ளத்தை கொண்டிருக்க வேண்டும். நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நல்லதொரு மனசாட்சியை பெற்று இறைவன் வந்து வாழ்கின்ற உறைவிடமாக நம்முடைய இல்லமாகிய உள்ளம் மாற வேண்டும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இந்த மூவொரு இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம், வாயார நன்றி சொல்லுவோம். இந்த புனித வாரத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே அந்த விசுவாசத்தில் நிலைத்து நிற்போம், மகிழ்ச்சியோடு இருப்போம். நம்முடைய குடும்பங்களிலே நாம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை எல்லாவற்றையுமே இயேசுவுக்காக நாம் சுமந்து செல்வோம். எப்பொழுது நாம் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுகின்றோமோ, தீய வாழ்விலிருந்து விடுவிக்கப்படுகின்றோமோ, அதுதான் உண்மையான பாஸ்கா பெருவிழா. ஆக இந்த புனித வாரத்தினுடைய ஆன்மீகமே இதுதான். இருளிலிருந்து ஒளிக்கும், அறியாமையிலிருந்து அறிவிக்கும், அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கும், சாவிலிருந்து வாழ்வுக்கும் நம்மை அழைத்து செல்கின்றவர் இயேசு ஆண்டவர். அவரை இறுக பற்றி கொள்வோம். இந்த புனித வாரத்தில் நாம் மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் பயணம் செய்வோம். நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம் உறுதி பெறுவதாக. இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.